அதாவது ஒரு மனிதனுடைய பண்பு நலன்கள் அவர்கள் பேச்சிலிருந்து வெளிப்படும். மோடி அவர்கள் பேசும்போதும் உள்ளக்க என்ன இருக்கோ அதான் வெளியே வரும். ஆடைகளை வைத்து அவன் யார் என்று கண்டுபிடின்னு சொன்னாரா இல்லையா மோடி? எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அனைத்து மக்களுக்குமான தலைவர்களாக இருந்தார். ஆனால் இவர் எடப்பாடி பழனிசாமியுடைய வாயில் என்ன வருது? அப்போ எந்த அளவிற்கு ஒரு பிச்சைக்காரனோடு ஒப்பிட்டு செல்வ பிறந்தகையை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய எடப்பாடி, அவருடைய மனதில் இருக்கக்கூடிய குரூர புத்தி, அவர் எப்படிப்பட்ட ஒரு ஜாதி வெறி பிடித்தவர் என்பதற்கான வெளிப்பாடு தான் அவரை செல்வ பிறந்தகையை தரங்குறைந்து பேசக்கூடிய காரணமாக. அப்போ ஜாதிய வன்மம் எடப்பாடி மனதில் இருக்குது. ஜாதி வெறி பிடித்தவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவரது பிரச்சாரத்தில் விரக்தியின் வெளிப்பாட்டில் இன்றைக்கி எல்லாரையும் தாக்கி பேசக்கூடிய தனிமனித தாக்குதல், ஜாதிய தாக்குதலை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறார் என்பது அவரது தரம் தாழ்ந்த பிரச்சாரத்தின் மூலமாக வெளிப்படுகிறது. மக்கள் நல்லா பார்த்துட்டு தான் இருக்காங்க. பொறுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்குன்னு எம்ஜிஆர் பாட்டு பாடினார். அப்படிப்பட்ட கட்சியிலிருந்து வந்த எடப்பாடி அதிமுக கொண்டு போய் அமித்ஷா காலில் விளை வச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாற்றிய எடப்பாடிக்கு திமுகவை பற்றியோ இல்லை காங்கிரஸை பற்றியோ சொல்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது. எடப்பாடிக்கு அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ், கல்வியினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சால் தானே அவர் சொல்லுவார். அம்மா கொடுத்த லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினவரே எடப்பாடி தானே. தாலிக்கு தங்கம் கொடுக்குற திட்டத்தை நிறுத்தினது எடப்பாடி தானேங்க. அவர் தான் கொடுக்காம நிறுத்தினாரு. ஜெயலலிதா கொடுத்த திட்டத்தை நிறுத்தினவர் யார்? எடப்பாடி தானே. அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது எடப்பாடிக்கு? இதை சொல்கிறதுக்கு தார்மீக உரிமைன்னு இருக்குது. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் வெள்ளச்சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அசிஸ். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் இப்போ ரொம்ப ஒரு தனி மனித தாக்குதல்களில் ஈடுபடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு விமர்சனங்கள் வருது. குறிப்பாக இப்போ காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர் குறித்து பேசும்பொழுது பிச்சைக்காரன் சட்டையில் இருக்கக்கூடிய ஓட்டை போல் கட்சி விட்டு கட்சி மாறுற செல்வ பெருந்தகைலாம் பேசலாமா அப்படின்னு சொல்கிற விமர்சனங்களை முன்வைக்கிறார். இதுக்கு பல்வேறு தரப்புலேருந்து எதிர்ப்பு வந்திருக்கு. அவருடைய விமர்சனத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது ஒரு மனிதனுடைய பண்பு நலன்கள் அவர்கள் பேச்சிலிருந்து வெளிப்படும். மோடி அவர்கள் பேசும்போதும் உள்ளக்க என்ன இருக்கோ அதான் வெளியே வரும். ஆடைகளை வைத்து அவன் யார் என்று கண்டுபிடின்னு சொன்னாரா இல்லையா மோடி? சொன்னார்ல. முஸ்லீம் இஸ்லாமிய மத வெறுப்பு பிரச்சாரம் அவர் பண்ணாரா இல்லையா? உள்ளுக்கு இருக்குது. பிரைம் மினிஸ்டராக இருந்தால் கூட அவரால் அதான் பண்ண முடியுது. இவர் சீஃப் மினிஸ்டராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது கட்சியை இன்றைக்கு சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா அவர்களது கட்சியை சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அனைத்து மக்களுக்குமான தலைவர்களாக இருந்தார்கள். ஏழை எளிய விளிம்பு நிலை பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி மக்களுக்கான தலைவராக, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட அனைத்து மக்களுக்குமான தலைவர்களாக அவர்கள் விளங்கினார்கள். ஆனால் இவர் எடப்பாடி பழனிசாமியுடைய வாயில் என்ன வருது? அப்போ எந்த அளவிற்கு ஒரு பிச்சைக்காரனோடு ஒப்பிட்டு செல்வ பிறந்தகையை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய எடப்பாடி, அவருடைய மனதில் இருக்கக்கூடிய குரூர புத்தி, அவர் எப்படிப்பட்ட ஒரு ஜாதி வெறி பிடித்தவர் என்பதற்கான வெளிப்பாடு தான் அவரை செல்வ பிறந்தகையை தரங்குறைந்து பேசக்கூடிய காரணமாக இருக்குது. அப்போ ஜாதிய வன்மம் எடப்பாடி மனதில் இருக்குது. எத்தனையோ பேர் நல்ல தலைவர்கள் கவுண்டர் இனத்தில் இருக்காங்க. செங்கோட்டையன் இல்லையா? தங்கமணி இல்லையா? சொல்லுங்கள். எத்தனை பேர்? சைததுரைசாமி இல்லையா? இவர்களெல்லாம் எம்ஜிஆருடைய வழித்தோன்றலாக வந்தவர்கள். இவர்கள் ஜாதிய வேறுபாடு பார்க்காதவர்கள். ஆனால் எடப்பாடி ஜாதி வெறி பிடித்தவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவரது பிரச்சாரத்தில் விரக்தியின் வெளிப்பாட்டில் இன்றைக்கி எல்லாரையும் தாக்கி பேசக்கூடிய தனிமனித தாக்குதல், ஜாதிய தாக்குதலை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறார் என்பது அவரது தரம் தாழ்ந்த பிரச்சாரத்தின் மூலமாக வெளிப்படுகிறது. மக்கள் நல்லா பார்த்துட்டு தான் இருக்காங்க. இல்லை, காங்கிரஸ் மீதுள்ள நல்ல எண்ணத்தில் தானே அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. குறிப்பாக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அழகிரிலாம் திமுக மீது விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. ஆனால் இவர் செல்வ பெருந்தகை திமுக அடிமையாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தானே அவர் விமர்சனம் வைக்கிறாரு. என்ன ஆதங்கம்? யார் செல்வ பிறந்தகை தனி கட்சி நடத்துகிறாரா? அவர் காங்கிரஸினுடைய மாநில தலைவர் தானே. காங்கிரஸுடைய ஆமாம், இவர் மாதிரி தனி கட்சி நடத்துகிறாரா என்ன? அவர் மையத்தில் என்ன முடிவெடுக்கிறாங்களோ
மல்லிகார்ஜுன கார்கே என்ன முடிவு எடுக்கிறாரோ, ராகுல் காந்தி என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவை தானே இவர் செயல்படுத்தணும். ராகுல் காந்தி திமுக தலைவரோட பிரதர் நட்போடு இருக்கார், அண்ணன் தம்பி உறவோட சகோதர பாசத்தோடு இருக்கார். திமுகவின் கொள்கைகளை, சுயமரியாதையை, சமூக நீதியை, பெரியாரை, அம்பேத்கரை முன்னெடுத்து ராகுல் காந்தி போயிட்டுருக்காரு. அப்போ ராகுல் காந்தி எப்படி திமுக விட்டு வெளியே வருவார்? திமுகவுக்கு அடிமைன்னு இவர் சொல்கிறாரு. இவரை பிஜேபிக்கு தன் கட்சியை கொண்டு போய் அடகு வச்சு அமித்ஷாட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு கட்சி நடத்திட்டு இருக்காரு. இவர் அமித்ஷாட்ட உத்தரவு வாங்கிட்டு தானே கட்சி நடத்திட்டு இருக்காரு. இவருடைய குற்றத்தை மறைக்க, இவருடைய தப்பை மறைக்க, இவருடைய அடிமைத்தனத்தை மறைப்பதற்கு திமுகவின் மேலே, காங்கிரஸ் மேலே பழியை போடுறாரு. ஒழிய இவர்கிட்ட எந்த சரக்கு இல்லைன்றது தெளிவாக இருக்குது. ஒரு அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, பொறுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்தது என்னடா மீசையம் இருக்குன்னு எம்ஜிஆர் பாட்டு பாடினார். சரியா? அப்போ அப்படிப்பட்ட கட்சியிலேருந்து வந்த எடப்பாடி அதிமுக கொண்டு போய் அமித்ஷா காலில் விளை வச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றிய எடப்பாடிக்கு திமுகவை பற்றியோ இல்லை காங்கிரஸை பற்றியோ சொல்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது. இப்போ காங்கிரஸ்லேருந்து அந்த எதிர்ப்பு குரல் வருது இல்லை? முன்னாள் தலைவர் அழகிரி சொல்கிறாரு, சக்கையாக உறிஞ்சிட்டு சாரெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம். அது மட்டும் இல்லை, திமுக காங்கிரஸ் துணை இல்லாமல் போட்டியிட்டால் எல்லா தொகுதியிலுமே தோல்வி தான் தழுவும்னு காங்கிரஸுடைய குரல் வருதான் செய்யுது. ஒரு பெரிய அது எல்லா கட்சியும் தன்னை நுழைறதுக்கு தானே உழைப்பாங்க. காங்கிரஸுக்கும் ஆட்சியை பிடிக்கணும் என்ன இருக்காதா? திருமாவளவனுக்கு ஆட்சியை பிடிக்கணும் என்ன இருக்காதா? சொல்லுங்கள். கொங்கு ஈஸ்வரனுக்கு ஆட்சியை பிடிக்கணும் என்ன இருக்காதா? முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லுங்கள். இல்லை, எல்லாருக்கும் என்ன இருக்க தானே செய்யும். எடப்பாடி அந்த நல்ல எண்ணத்தில் தான் விமர்சிக்கிறாரு. அந்த நல்ல எண்ணத்தை அவங்களுக்கு இருக்குது, அவங்களால முடியாதுல்ல. அதனால தான் கூட்டணி வச்சுருக்காங்க. அந்த கூட்டணியுமே கொள்கை வாழ்ந்த கூட்டணியெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க கொள்கை சார்ந்த கூட்டணியில் வச்சுருக்காங்க. உங்ககிட்ட என்ன கொள்கையும் கிடையாது, கூட்டணியும் கிடையாதுல்ல. கொள்கை வேற கூட்டணி வேறன்னு சொன்னவர் தானே எடப்பாடி. கொள்கை வேற கூட்டணி வேறன்னு சொன்னார். அப்போ கொள்கையும் கிடையாது, கூட்டணியும் இப்போ கிடையாது. இப்போ பிஜேபி மட்டும் தான் நிற்கிது. என்டிஏ கூட்டணியிலேருந்து அத்தனை பேரை விரட்டி விட்டார்ல எடப்பாடி. ஓபிஎஸ் விரட்டிட்டார், டிடிவி விரட்டிட்டார், பாமக விரட்டிட்டார், தேமுதிக விரட்டிட்டார். இப்போ மிஞ்சி போனது என்னது? யார்? பிஜேபி. அந்த பிஜேபியில் இருக்க அண்ணாமலையை விரட்டிட்டார். எப்பயோ அண்ணாமலை சோழியை முடிச்சிட்டாரு. அண்ணாமலை பதவியை காலி பண்ணிட்டார். காலி பண்ணது யார்? எடப்பாடி தானே. இன்றைக்கு வரைக்கும் பதவி கிடைக்காம அண்ணாமலை அலையிறது எடப்பாடி தானே. பிஜேபியில் அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையா? நயனார் நாகேந்திரன் நல்ல தலைவர் தான். நயனார் நாகேந்திரன் எல்லாவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய தலைவர் தான். நயனார் நாகேந்திரன் மாதிரி தலைவர்கள் கண்டிப்பாக பிஜேபிக்கு தேவை. ஆனால் இவர்கள் யாருமே, நயனார் நாகேந்திரன் இருக்கட்டும், இல்லை அண்ணாமலையாக இருக்கட்டும், இவர்கள் யாருமே தமிழ்நாட்டு நலனுக்காக பாடுபடக்கூடிய தலைவர்களா அப்படின்னா இல்லை. அதனால தான் பிஜேபி இங்கே ஃபெயிலியர் ஆகுது. தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய நார்த் இந்தியன் பார்ட்டியான பிஜேபி, குஜராத்தி பார்ட்டியான பிஜேபி, நாக்பூர் பார்ட்டியான பிஜேபி, அந்த பிஜேபியினுடைய கொள்கைகளை, சித்தாந்தங்களை, இந்துத்துவாவை, ஜாதி மத வேறுபாட்டை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் திணிக்க அமித்ஷாவும் மோடியும் முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு ஏவலாளியாக, காவலாளிகளாக, கூலிக்காரர்களாக அண்ணாமலையும் நயனார் நாகேந்திரன் இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிஜேபியை தமிழகத்தில் கொண்டு வந்து தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய, அதிமுகவை அழிக்கக்கூடிய, அழித்து உருவாக்கக்கூடிய பிஜேபியுடைய திட்டத்திற்கு அதிமுகவை அடகு வைத்தவர் யார்? எடப்பாடி தானே. எடப்பாடி பழனிசாமி தானே அடகு வச்சார். அப்போ அதிமுக அழிக்கக்கூடிய திட்டத்துக்கு அதிமுக தொண்டர்கள் எப்படி ஒத்துக்குவான்? இன்றைக்கி பணம் இருக்குது எடப்பாடிகிட்ட. ஊரை அடித்து உலையில் போட்டு கொள்ளையடித்த பணம் வச்சுருக்காரு. அந்த பணத்தை வச்சு ஒரு தொகுதிக்கு போனால் 1 கோடி ரூபா செலவழித்து ஆட்களை கூப்பிட்டு வந்து கூட்டத்தை காமிக்கிறாரு. இந்த பணம் அவர்கிட்ட இருக்குது. அமித்ஷாவும் மோடியும் எடப்பாடி சொல்கிறத கேட்குறாங்க. அதனால் எல்லா அமைச்சர்களும் அவருக்கு ஜாலரா போட்டுட்டு பின்னால் போய் பிஜேபிக்கு அடிமையாக இருக்காங்க. அப்போ இவர்களுக்கு என்ன அடிப்படை ஆதாரம் இருக்குது? இவர்களுக்கு பிஜேபி, அதிமுகவுக்கும் சரி, பிஜேபிக்கும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்காக இவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்களா? மாநில சுயாட்சிக்கு இவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்களா? மாநில சுயாட்சியை எதிர்த்து, மாநில சுயாட்சியை நீர்த்து போக செய்யக்கூடிய வேலையை கவர்னர் பண்ணார். அவரை எதிர்த்து போராடி சுப்ரீம் கோர்ட் வரை சென்று கவர்னரை தலையில் குட்டி, கவர்னருக்கு என்று தனிப்பட்ட அதிகாரம் கிடையாது என்று 10 பிள்ளையும் பாஸ் பண்ண வைத்தது சுப்ரீம் கோர்ட்டா இல்லையா? அது செய்து காட்டியிருக்காரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தானே. அவர்கள் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய எம்பி தொகுதியை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுத்த போது அனைத்து தென்மாநில முதல்வர்களையும், எதிர்க்கட்சி ஆளக்கூடிய முதல்வர்களையும் கூட்டணி போட்டு ஃபேர் டீலிமிட்டேஷன் ஒரு மீட்டிங் நடத்தி மத்திய அரசுக்கு சேலஞ்ச் பண்ணவர் யார்? தமிழ்நாட்டு முதல்வர் தானே.
இன்றைக்கி பீகார் வரைக்கும் போய் ஓட்சோரிக்காக மிகப்பெரிய பேரணி நடத்தி அங்கே வந்து முதன்மையாக இருந்து உரிமை குரல் எழுப்பியவர் திரு மு.க. ஸ்டாலின் தானே. இதெல்லாம் எடப்பாடி செஞ்சிருப்பாரா? சொல்லுங்கள், எடப்பாடி செஞ்சிருப்பாரா? இன்றைக்கு தாது பொருள்களை, ரேர் எர்த் எலிமெண்ட்ஸை மக்களது ஒப்புதல் இல்லாமல், மக்களது ஒப்புதல் கூட்டம் இல்லாமல் டைரெக்டாக எடுத்துக்கலாம், மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லி சட்டத்தை போட்டிருக்கான். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதை எதிர்த்து குரல் கொடுத்தவர் முதல்வர் தானே. யாராவது எடப்பாடி பேசினாரா? சீமான் பேசினாரா? இல்லை விஜய் பேசினாரா? இல்லை அண்ணாமலை பேசினாரா? யாருமே பேசலையே. அப்போ மாநில சுயாட்சி, மாநிலத்தை காக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? எடப்பாடிக்கு இல்லையா? அண்ணாமலைக்கு இல்லையா? சீமானுக்கு இல்லையா? சீமானாவது அப்பப்போ பேசிகிட்டு இருப்பார், எழுத்து கேட்பார். பின்னால் எப்படியோ ஒர்க் பண்ணுறாங்க, சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா கூட எழுத்து பேசுகிறது ஒரே ஆள் சீமான் தான் பேசுவார். விஜய் பேச முடியுமா? பேசியிருக்காரு அது வரைக்கும். அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, மக்களுக்காக, மக்கள் நலத்திட்டங்களுக்காக, இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக, ஓகே, எதிர்காலத்தை சிந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக, ஒரு எதிர்காலத்தை கட்டியமைக்கக்கூடிய, ஒரு இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு சரியான அடித்தளம் போடக்கூடிய முதல்வராக திரு மு.க. ஸ்டாலின் இருக்கார். அவருக்கு எதிராக பேசக்கூடியவர் யாராவது அவர் செஞ்சதில் ஒரு 10% செஞ்சுட்டு வந்து சொல்லியிருந்தா நம்ம வந்து அதை ஏற்றுக்கலாம். சொல்கிறத கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவும் உங்களுக்கு தெரியல, இந்தியாவோட அரசியலும் தெரியல, மற்ற மாநிலங்களோட ஆட்சி நிர்வாகமும் தெரியல. நீங்கள் எப்படி தமிழ்நாட்டில் அரசியலை மாற்றுவீங்க? எப்படி மாற்றுவீங்க? இப்போ நேற்று கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற விழா நடந்துச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலையும் ரேவந்த் ரெட்டி கலந்துட்டார். அதில் அரசு பள்ளி மாணவர்கள், வேலைக்கு சென்றவங்க, வெளிநாட்டில் போய் படித்தவங்க உள்ளிட்ட பல்வேறு மாணவர்களை மேடை ஏற்றினாங்க. இதில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அப்படி என்ன சிறந்து விளங்கிருச்சு தமிழ்நாடு கல்வியில் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு 3ஆம் வகுப்பு படிக்கிற அந்த பாடமே தெரியல, அறிவாளோடு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அவருடைய விமர்சனத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு தானே அவர் எதிர்க்கட்சியாக இருக்கார். ஆக்சுவலாக நேற்று நடந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சாதனை தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்கிறதுக்கான அத்தாட்சி. அது வந்து நான் ஒரு லேசான சாதனையாக நான் பார்க்கல. அதாவது நீங்கள் தமிழ்நாட்டினுடைய எஜுகேஷன் ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கோடி பேர் படித்த மாணவர்கள், 2 கோடி பேர் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 1,20,00,000 30 லட்சம் பேர் 8th ட்ராப் அவுட்டு, 10th ட்ராப் அவுட்டு, 12th ட்ராப் அவுட்டு. இத்தனை பேர் கிட்டத்தட்ட 60 70 லட்சம் பேர் டிகிரி முடிச்சிருக்காங்க. டிகிரி, போஸ்ட் கிராஜுவேஷன், பிஏ, பிஎஸ்சி, பிகாம், இந்த மாதிரி டிகிரி, பிபிஏ, அந்த மாதிரி. அதுக்கடுத்து எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம், இந்த மாதிரி டிகிரி. இதெல்லாம் சேர்த்து 65 லட்சம் 70 லட்சம் பேர் இருக்காங்க. அதுக்கு அடுத்து ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஹெச்டி, அப்புறம் டாக்டர், எம்பிபிஎஸ், எம்டி படித்தவங்க, இதெல்லாம் ஒரு 4 லட்சம் பேர் இருக்காங்க. இதுதான் எஜுகேஷனுடைய பிரமிட், தமிழ்நாட்டுடைய பிரமிட் டோட்டலாக. இப்போ மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க? கியூமுலேட்டிவாக நீங்கள் வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 10th முடிக்கிறவங்க கிட்டத்தட்ட 8th பாஸ் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட வந்து 9.5 லட்சம் பேர் வருஷத்துக்கு 9.5 லட்சம் பேர் பாஸ் பண்ணுறாங்க. அவங்க 9.5 லட்சம் பேரில் 10th முடிக்கிறவங்க 8,19,000 பேர். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 50-55,000 பேர் வந்து ட்ராப் அவுட் ஆகுது. அவ்வளோதான் 8th to 10th. இது வந்து ஆல் இந்தியா ஆவரேஜில் 7% தான். அது 10th முடிச்சுட்டு 12th போகிறவங்க, 12th பாஸ் பண்ணுறவங்கள தெரியுமா, 7,18,000 பேர். இந்த ட்ராப் அவுட்டு பார்த்தீங்கன்னா 7%. 10th 7% ட்ராப் அவுட்டு, 12th 7.7% ட்ராப் அவுட்டு. இது ஆல் இந்தியா ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. பீகார்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து 20% ட்ராப் அவுட். பீகார் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20% ட்ராப் அவுட்டு. இதில் ஒவ்வொரு மாநிலத்துக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். லடாக்கில் வந்து 20.11% லடாக்.
அஸ்ஸாமில் வந்து 19.46% ட்ராப் அவுட் 10th. மேகாலயா 33.5% ட்ராப் அவுட். தமிழ்நாடு ட்ராப் அவுட் அளவு 7%. கர்நாடகா 28.5% ட்ராப் அவுட். ஆந்திர பிரதேஷ் 28.3% ட்ராப் அவுட் கிளாஸ் 10th. குஜராத் 28.2% ட்ராப் அவுட். தெலுங்கானா 27.4% ட்ராப் அவுட். தமிழ்நாடு மட்டும்தான் 7% ட்ராப் அவுட். இந்த 7% ட்ராப் அவுட்டை கூட படிக்க வைக்கணுன்ற முயற்சி தான் இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். புரிஞ்சுட்டிங்களா? அப்போ ஒரு அரசு இந்த 7% ட்ராப் அவுட் கூட இருக்கக்கூடாது என்று நினைத்து ஒரு திட்டங்களை தீட்டுது. அந்த திட்டங்களை தீட்டி அவர்களுக்கு வந்து 1000 ரூபா மாதாந்திர உதவித்தொகை கொடுக்குது. பல்வேறு மாநிலங்கள் 14 ஸ்டேட்டில் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்லாம் இருக்குது. ஆனால் ஆனுவல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இருக்குது, இன்சென்டிவ் பேஸ்டு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இருக்குது, மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணால் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இருக்குது. ஆனால் மாதம் மாதம் நிரந்தர உதவித்தொகை கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்கீமு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. 1000 ரூபா அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இன்சென்டிவை கொடுத்து அவர்களை உயர்கல்விக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்கீம் வந்து தமிழ்நாட்டில் தான் கொண்டாடுறாங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 12 வரைக்கும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 5,29,000 பேர் இது வரைக்கும் பயனடைஞ்சிருக்காங்க. லான்ச் பண்ணது 2022 புதுமை பெண் திட்டம். 22லேருந்து இது வரைக்கும் 5,29,000 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. பாய்ஸுக்கு 24 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு தமிழ்நாடு முதலமைச்சர். இன்ட்ரடியூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3,28,000 பேர் வந்து பாய்ஸ் பயன்படுறாங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு மொத்தம் ப்ரொஃபைலு? 5, 3, 8, 8.5 லட்சம் பேர். அப்போ உயர்கல்வி படித்து வெளியே வரக்கூடிய 12th படித்து வெளியே வரக்கூடிய 8 லட்சம் பேரும் இந்த திட்டத்தில் 6லேருந்து 12th முடித்து காலேஜுக்கு போகக்கூடிய 8 லட்சம் பேருக்கு 1000 ரூபா உதவித்தொகை கொடுக்குறது லேசான காரியமாங்க? லேசான விஷயமா இல்லையே? லேசான விஷயம் இல்லையே. இல்லை, இந்த திட்டத்தை நான் எங்கள் மாநிலத்துக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன்னு தெலுங்கானா முதல்வர் சொல்கிறாரு. எல்லாருமே தமிழ்நாடு, இந்தியாவிலே தமிழ்நாடு முன்னோக்கிய மாநிலமாக தான் கல்வியில் இருக்குது. ஆனால் எடப்பாடி அவர்கள் அப்படி என்ன சிறந்து விளங்கிருச்சு தமிழ்நாடுங்கிற கேள்வி எப்படி வருது? எடப்பாடிக்கு அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ், கல்வியினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சால் தானே அவர் சொல்லுவார். அம்மா கொடுத்த லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினவரே எடப்பாடி தானே. லேப்டாப்பை கொண்டு வரணும்னு நான் தான் அம்மாட்ட வந்து தேர்தல் அறிக்கையில் சேர்த்தேன். நான் கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் லேப்டாப் கொடுத்தாங்க? 13 லட்சம் லேப்டாப் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதை திட்டத்தை நிறுத்தினதே எடப்பாடி தானேங்க. தாலிக்கு தங்கம் கொடுக்குற திட்டத்தை நிறுத்தினது எடப்பாடி தானேங்க. அவர் தான் நிறுத்தினார். ஜெயலலிதா கொடுத்த திட்டத்தை நிறுத்தினது யார்? எடப்பாடி தானே. லேப்டாப்பு கொடுக்காம நிறுத்தினது எடப்பாடி தானே. அப்போ உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது எடப்பாடிக்கு இதை சொல்கிறதுக்கு? தார்மீக உரிமைன்னு இருக்குது. சரி, லேப்டாப்பை விருத்திட்டு நான் வந்து டேப்லெட் கொடுத்தேன் 10 இன்ச்சு டேப் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஏற்றுக்கலாம். அது கொடுக்கலையே. நீங்கள் ஸ்கூட்டர் கொடுக்குறேன்னு அனௌன்ஸ் பண்ணீங்க. ஸ்கூட்டர் கொடுத்தீங்களா? எத்தனை பேர் கொடுத்தீங்க ஸ்கூட்ரு? பெண்களுக்கு ஸ்கூட்டர் கொடுக்குறேன்னு கிரெடிபிலிட்டி வேணும்ல. நீங்கள் சொல்கிறதுல கிரெடிபிலிட்டி வேணும்ல. ஒரு விஷனோட நீங்கள் செயல்பட்டீங்களா? ஆரம்ப கல்வியிலேருந்து உயர்கல்வியிலேருந்து மேல்நிலை கல்வி வரை, மேல்நிலை கல்வியிலேருந்து உயர்கல்வி போகிறது வரைக்கும் இன்றைக்கி ஸ்கீமை கொண்டாந்துருக்காரு திரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். 41,38,000 பேர் அப்ஸ்கில்லிங் ட்ரைனிங் கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு. நான் முதல்வன் ஸ்கீமில் யாருங்க கொடுத்தா? 41,38,000 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தது. அப்ஸ்கில்லிங்னா என்ன ட்ரைனிங் தெரியுமா? டீப் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸு, மெஷின் லாங்குவேஜ், ட்ரோன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட டைப் பண்ணி கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட 2085 இன்ஸ்டிடியூஷனோட டைப் பண்ணி, இண்டஸ்ட்ரியோட டைப் பண்ணி, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி 42 லட்சம் பேருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு, அப்ஸ்கில்லிங் சர்டிஃபிகேட். அப்போ 42 லட்சம் பேருடைய வாழ்க்கையை மாற்றியது யார்? 48 லட்சம் பேர் இன்றைக்கி மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும். இந்த ட்ரைனிங் முடித்து இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறதுனால அவனுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கி வாங்குகிற சம்பளத்தை விட 2 டைம்ஸ் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நிலைமைக்கு அவனை வாழ்க்கையை தரத்தை உயர்த்தி கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக. ஹையர் எஜுகேஷன் முடித்த பிறகு உனக்கு வேலைக்கு பற்றி கவலைப்படாத,
உலகளவிய லெவலில் உனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். எதில் கொடுக்குறேன்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேலை வாய்ப்பை குறைக்குமோ, எந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய வேலையை இழக்க வைக்குமோ, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். மெஷின் லாங்குவேஜ் ட்ரைனிங் கொடுக்குறேன், பைத்தானில் ட்ரைனிங் கொடுக்குறேன், ஓகே, அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிளில் ட்ரைனிங் கொடுக்குறேன், பயோடெக்னாலஜி, பிளாக் செயின் டெக்னாலஜி, குவாண்டம் கம்ப்யூட்டிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ராடக்ட் இன்ஜினியரிங், இப்படி பல்வேறு இடத்துல இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரியில் போய் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுத்து 42 லட்சம் பேரை உருவாக்கியிருக்குன்னா சாதாரண காரியமாக? இந்தியாவில் எந்த மாநில அரசும் பண்ணதில்லைங்க. ஒட்டுமொத்த இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வச்சு நடத்துது. ஒட்டுமொத்த இந்தியாவில் 6 மில்லியன் தான், 6 மில்லியன் 60 லட்சம் பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 42 லட்சம் பேருங்க. கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒட்டுமொத்த இந்தியாவும் 6 மில்லியன் 60 லட்சம் பேர், தமிழ்நாடு மட்டும் 42 லட்சம் பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கே இருக்குது தமிழ்நாடு? கொஞ்சமாவது எடப்பாடிக்கோ இல்லை எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களுக்கோ ஒரு டேட்டாவாவது படிக்கணுமா இல்லையா, யோசிக்கணுமா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? அவர் ஸ்டாலின் என்ன கொடுத்துருக்காரு? விட்டில் பூச்சிகளாக விளக்கொளிச்சத்தில் வீழ்ந்து விடாதே, உனக்கு அக்னி சிறகை தருகிறேன், புதுமைப்பெண் திட்டம் என்ற சிறகு, நான் முதல்வன் என்ற திட்டம் சிறகு, தமிழ் புதல்வன் என்ற சிறகு, இந்த 3 சிறகையும் தருவது மட்டுமில்லாமல் ஸ்கவுட்டுன்னு ஒரு சிறகு, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் போய் ஆராய்ச்சி படிப்பில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு, இத்தனையும் கொடுத்து உன்னை உலகளாவிய பருந்து பார்வை பார்க்க வைக்கிறேன் என்று பார்க்க வைத்தவர் யார்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இதை எப்படி மறுக்க முடியும் நீங்கள்? இப்போ அவர் செய்யலைன்ற அரசியல் குற்றச்சாட்டுக்காக, எதிர்க்கட்சியாக இருக்கேன்றதுக்காக இந்த சாதனைகளை எப்படி நீங்கள் மறுத்து பேசுவீங்க? உண்மையை பேசணுமா இல்லையா? உண்மை என்ன நடந்திருக்குன்றதை பேசணுமா இல்லையா? இப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்றதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர். இதில் வந்து எதிர்க்கட்சிகள் குறை சொல்கிறாங்க அப்படின்னா சும்மா ஏதோ போகிற போக்கில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போக வேண்டியதான்.